ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தாளித்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த கிளாஸுக்கு 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரைச்சி கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அரைச்சி பிறுபிறுன்னு இல்லாமலும் மையா இல்லாமலும் அரைக்கணும். அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு தேங்காய் பல்லுப்பெல்லாம் கீறணும். பல்லுப்பெல்லாம் கீறிட்டு அதை மாவோடு சேர்த்துடணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். மிளகாத்தூள் 7 எடுத்துருக்கேன். எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு 1.5 ஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பு 1.5 ஸ்பூன், கருவேப்பிலையை வச்சுருக்கேன்னா காய வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காணலைனாலும் வாசலைனாலும் போட்டுக்கோங்க. மையா ஆயிடக்கூடாது மாவு. அடுப்பத்தை வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தான் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டைக்கு. ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். மிளகாத்தூள் கிள்ளி வச்சது இருக்கா? இருக்கு. அதுக்கடுத்து அதை கருவேப்பிலை பொரிஞ்சோடனே மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க மாவு தேங்காயெல்லாம் சேர்த்து அதில் கடாயில் ஊற்றணும். சட்டியில் ஒட்டக்கூடாது. நல்லா உப்பு எல்லா பக்கமும் சேரணுமா அந்த மாதிரி நல்லா வலித்து நல்லா கிண்டி விடணும். மாவு ஊற்றியாச்சு. சட்டியில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இதிலே கொஞ்சம் வெந்துடும். ஒரு 8 மினிட்ஸ் கிண்டினா போதும். நல்லா கிண்டுங்க. கைவிடாமல் கிண்டுங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது. இப்படி திருப்பி போடையில் சட்டியில் ஒட்டக்கூடாது. திருப்பி திருப்பி பரத்தி கிண்டணும். கிண்டும் போது சட்டியில் ஒட்டக்கூடாது. எண்ணெய் காணலினாலும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இப்போ செக் பண்ணனா செக் பண்ணிக்கலாம். நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால செக் பண்ணல. எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணுமா கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த டயத்தில் இதுக்கு பிறகுனா போட முடியாது. இப்படி ஒட்டாமல் வரணும். பெரட்டி பாக்கில் சட்டியில் ஒட்டக்கூடாது. ஒட்டலை. இப்போ எனக்கு ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? இதே மாதிரி கிண்டிடணும். அடி கனமான பாத்திரம் தான் வச்சு கிண்டணும். லேஸ் சட்டி வைக்கக்கூடாது. இப்படி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாது. இறக்கி வச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் இப்போ எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு இட்லி பானை வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கட்டும். கொழுக்கட்டையை பிடிச்சி இதே மாதிரி பிடிச்சி வச்சு ஆவியில் வச்சு வெந்து எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 நிமிஷம்தான் வைக்கணும். ஏற்கனவே வதக்கியிருக்கோம், அதனால் கரெக்டாக 7 நிமிஷம். நல்ல பூவாக இருக்கும், ருசியாக இருக்கும். முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்துட்டு அரிசி நனைய போட்டு அரைச்சி இதே மாதிரி செஞ்சு சாயங்கால நேரம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.